எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து ரசம் ஃப்ரெண்ட்ஸ். ரசத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. லேசாக அப்படி முறை தள்ளையிலே நம்ம வந்து அடுப்பு அடைச்சிடணும். அடுப்பு அடைச்சி நீங்கள் உப்பு போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரசம் வந்து நல்லா கம்மாமல் நல்லா மணக்கும். எப்போவுமே லேசாக சூடு வந்து அப்படியே கொதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து அடுப்பு அடைச்சிருங்க. கொஞ்சம் முறை தள்ளுற மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் அடுப்பு அடைச்சிருங்க. அப்போ தான் உங்கள் ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க மக்களே அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம வந்து கட்டிங் பண்ணுற பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா இலை. இது வந்து ராஜ்மா கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். இது டின்னுலுக்கே இருக்கும். தொமத்த சாஸோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் இனிச்சிக்கிட்டு இருக்கும். இதை வாங்கி ஒரு தடவைக்காக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். அப்புறம் பூண்டு, இஞ்சி நல்லா நொரன்னு இடிச்சுக்கிறங்க. அப்புறம் காரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். அப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இது எண்ணெய் ஊற்றாமே சும்மா சூடு பண்ணியே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ப்ரெட்டுக்கெலாம் அப்படி சாப்பிட்லாம். சாடின் டின்னு எப்படி சாப்பிடுவோம் அப்படி கூட சாப்பிட்லாம். அப்புறம் எண்ணெய் சூடு வந்ததோட நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சி நொரன்னு இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை போடுங்க. அது நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வாசம் நல்லா வரணும். பச்சை வடை அறவே இருக்கக்கூடாது இதுக்கு. ஏன்னா இது வந்து நம்ம குக்கிங் டைம்னு பார்த்தா கொஞ்ச நேரம் தான் பண்ணுறோம். நல்லா கிறிஸ்பியாக அதை வேக வச்சுட்டு அப்புறம் மிளகா, பச்சை மிளகா 2 பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அது லேசாக எண்ணெய் மாதிரி இருக்கும். அது டின்னா உடச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெயை நம்மளுக்கு யூஸ் இல்லை. நம்ம அதை வந்து வலிச்சிருங்க, கீழே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கிண்டி விட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது அப்படியே சூடு பண்ணியே நீங்கள் சாப்பிட்லாம். உப்பெல்லாம் தான் இருக்கும். அது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்குங்க. இது பூரி, சப்பாத்தி, அப்புறம் ப்ரெட்டு, பன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி பாபு பஜ்ஜிலாம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி கூட இது இருக்கும். தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே லேசாக வதக்கிட்டு இருக்கையிலே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு அரை நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின பிறகு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போடுங்க. சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூனு, யோகர்ட் ஸ்பூன் இருக்குன்னு தெரியுமா, அந்த ஸ்பூனு சின்ன ஸ்பூனு, ஐஸ்கிரீம் ஸ்பூன் அதில். அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அந்த கிரேவி வந்து நல்லா வேகட்டும். வெந்து நம்மளுக்கு நல்லா குழக்குன்னு வரணும். தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு ஊற்றுங்க போதும். பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கிறங்க. அப்புறம் அதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கலே கொஞ்சோன்னு புதினா இலையே இல்லை கொத்தமல்லி இலை என்ன இருக்கோ நீங்கள் போடுங்க. இல்லைன்னாலும் பரவாயில்ல. அப்புறம் நம்ம வந்து டின்னில் இருக்கிற ராஜ்மாவை போடுங்க. இது சாஸோடு தான் இருக்கும். இதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிடலாம். இது பூரி, சப்பாத்தி, பன்னு, ரொட்டியோட ரொம்ப அருமையாக இருக்கும். என் சோத்து கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பிரியாணி எதுவும் வைக்கிறோம், ஒரு இனிப்பு ஒரு இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கூட செஞ்சுக்கிறலாம். இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூனு புளி பேஸ்ட்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா போடுறதுக்கு முதலே புளி பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் கடைசியில் கரம் மசாலா போட்டு அடுப்பு அடைச்சிருங்க. இப்போ நம்ம அருளுக்கு பாருங்கள் ராஜ்மா கிரேவி எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது ஏற்கனவே வெந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வெள்ளை ராஜ்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, சாதம், பன்னு, ப்ரெட்டு எல்லாத்தோடையுமே நீங்கள் அருமையாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்கள் இப்போ எங்கேயும் வெளியே போகிறீங்க அப்படின்னா சட்டுன்னு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் ஹோட்டலுக்கு கூட இதை கொண்டுட்டு போனீங்கன்னா அருமையாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம இயற்கையாகவே வந்து என்ன தோலாக இருந்தாலும் சரி, நம்ம கார்டன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே சின்ன கார்டனை பெரிய கார்டன் எல்லாருமே அந்த தோலை வந்து ஊற வச்சுதணும். அதனால பீட்ரூட் இது வந்து ரொம்ப ஊட்டச்சத்து ஃப்ரெண்ட்ஸ். சரியான நம்மளுக்கு என்னென்ன வைட்டமின் அதிகமாக இருக்கோ என்னென்ன நல்லதோ எல்லாமே நம்ம வந்து செடிகளுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து. இதை வந்து நல்லா அந்த தோலை ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு அந்த காய் கழுகுனது எல்லாத்தையுமே ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் இப்போ காலையில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங்கே நீங்கள் ஊற்றிடலாம். இதை புளிக்கலாம் வைக்க வேண்டியதில்லை, அப்படியே நீங்கள் ஊற்றலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து கல்சியம் தான். எப்சம் சால்ட் எப்படி அந்த மாதிரி இது வந்து கல்சியம் கொடுக்கக்கூடியது. உங்கள் செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறங்க. தூக்கி குப்பையில் போட வேண்டாம். செடியில் இருந்தால் செஞ்சுக்கிறங்க. இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம்.
இப்போ வந்து நம்ம வந்து இந்த பூண்டு இப்போ இது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் நம்ம இப்போ எல்லாமே சிஸ்டம் வாழ்க்கையில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வயசானவங்களோ சிறு வயசோ நடுத்தர வயசோ எல்லாருமே இப்போ ஃபோனு லேப்டாப்பில் இல்லாமல் நம்மளுக்கு வாழ்க்கை இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஐடிங்கிற ஒரு இதுக்குள்ள நம்ம வந்து கட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது. ராத்திரியில் ரொம்ப பேருக்கு தூக்கமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, தலைவாணிக்கிலேருந்து ஒரு பல்லு பூண்டை வந்து வச்சுட்டு படுத்துட்டு காலைல அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க. மறுநாளைக்கும் வேறு பூண்டை வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்டா உங்களுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா சுவாச கோளாறு நல்லாயிருக்கும். சளி பிரச்சனையெல்லாம் இருக்காது. அப்புறம் கொசு தொல்லைகள் உங்களுக்கு இருக்குது. கொசுலாம் வந்து கடிக்காது உங்களை. விஷப்பூச்சிகள் எதுவுமே உங்கள் கிட்டால் வராது. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செஞ்சுக்கிறோங்க. இப்போ வாங்க மக்களே, அடுத்த டிப் என்னென்னு பார்க்க. அடுத்த டிப்பு நம்ம பூண்டை வச்சு தான் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரொம்ப பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டாய்லெட் வந்து சமயத்தில் துர்நாற்றமாக இருக்கும், கிருமி தாக்கம் இருக்கும், அதனால் நோய் தாக்கல் வரும். இந்த மாதிரி 2 பல்லு பூண்டு நம்மளுக்கு போதும். ஃப்ரெண்ட்ஸ், 2 பல்லு பூண்டை தோலை உரிச்சிட்டு நல்லா நச்சுக்கிறங்க. பேஸ்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நச்சுக்கிட்டு அந்த டாய்லெட்டில் என்ன செய்யுங்க, காலையில் எல்லோரும் ராத்திரிக்கு நீங்கள் போடலாம், காலையிலே நீங்கள் போடலாம், உங்கள் விருப்பம், உங்கள் வசதி தக்கன போட்டுக்கிறங்க. போட்டுட்டு ஒரு 6 ஹவர் ஒரு 8 ஹவர் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி விட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டாய்லெட்டில் வந்து எந்த ஒரு கிருமி எந்த ஒரு துர்நாற்றம் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு நோய்கள் வந்து வரவே வராது. இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ராத்திரிக்கு ஊற வச்சுருக்குறோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் செய்கிறதுக்கு இதுக்கு சிரமப்பட்டீங்கன்னா மார்னிங்கில் எல்லோரும் வேலையை போன அப்புறம் இதை செஞ்சுட்டு ஈவினிங் அவங்க வர்றதுக்குள்ளே அதை கழுவி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லேசாக அதோட புருஷை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தண்ணியை ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பூண்டோட வாடை தான் உங்களுக்கு வந்து அந்த கக்கூசு ஃபுல்லாகவே இருக்கும், டாய்லெட்டு ஃபுல்லாகவே இருக்கும். வேறு எந்த துர்நாற்றமே உங்களுக்கு இருக்காது. பூண்டு வந்து எல்லா கிருமியுமே எடுத்துரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் டாய்லெட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ எல்லார் வீட்லேயுமே ரெடிமேட் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணிங்கிற இது நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த சாம்பலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதை தூக்கி போடாதீங்க. இது மட்டும் நம்ம தூக்கி தான் போடுவோம். அந்த சாம்பலை வச்சு நம்ம இப்போ யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். சில்வர் பாத்திரங்கள், சில்வர் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே நீங்கள் தேய்க்கலாம். மங்கி போய் கிடக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே பளபளக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொஞ்சோன்னு எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி போதில்லைன்னா கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கிறங்க. அப்புறம் சாம்பலை தொட்டு எப்படி அந்த காலத்தில் நாங்கள்லாம் தேய்ச்சோமோ அந்த மாதிரி அந்த இதில் நம்ம இதை தேய்ச்சிக்கிறலாம். சாம்பல் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பதில் நீங்கள் சாம்பலை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாம்பல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோடைய சாம்பலை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிறங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சில்வர் பாத்திரம் அப்படியே ஜொலிப்பாங்க. சில்வர் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு நல்லா பளபளன்னு போகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து சாம்பல் வந்து தொடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா பஞ்சை வந்து நல்லா நனைச்சிக்கிட்டு இறுக்கி புழிஞ்சிட்டு அந்த சாம்பலை தொட்டு நல்லா தேய்ச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு கையில் படாது. நீங்கள் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா பளபளன்னு நல்லா ஜொலிப்பாங்க. சில்வர் பாத்திரம் மட்டும் இல்லை, அப்புறம் சிங்கு, அப்புறம் வந்து பைப்பு, என்னென்ன சில்வரில் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் அருமையாக தேய்க்கலாம். அடுப்புக்கறி சாம்பலாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம், சாம்பிராணி சாம்பலாக இருந்தாலும் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்புக்கறி சாம்பல் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுங்கள். விறகு சாம்பல் இருக்கிறவங்க, அது இல்லாதவங்க இந்த மாதிரி சாம்பிராணியை யூஸ் பண்ணிக்கிறங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. நான் போட்டிருக்கிற டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ மங்கி பேர் இருந்துச்சு, எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்கள். சில்வர் பாத்திரம் நல்லா பளபளக்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. நான் போட்டிருக்கிற அந்த டிப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you.